الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا وقال عيلا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم لا تغلب صدق رسول النبي الكريم نحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين الحمد لله முதலாவதாக நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்தான அஸ்ஸலாமு கபுல் கலாம் என்ற அந்த சுன்னத்தை பின்பற்றியவனாக எனதுரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஒருத்தராக எந்த ஒரு நபியுக்கும் கிடைக்காத பாக்கியமான அந்த உம்மத்தை முஹம்மதியாவிலே ஒரு நபராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். இதற்கு நாம் அதிகமான சுக்குர்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் வர்றதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யலை, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சான், நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய கடைசி காலத்தில் ஒரு அடியான நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இஜாசத்து கொடுத்துருக்குறான், அவ்வளவுதான். அப்போ இந்த அளவுக்கு சிறப்பான உம்மத்தாக இருக்குது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து. இந்த உம்மத்தி முஹம்மதியா அவ்வளோ சிறப்பு மிக்கதாக இருக்குது. ஏங்க, என்ன காரணம், எதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபியாக இருந்தோம், எதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நான் ஒரு அடியான வரணும்னு கேட்டாங்க. என்ன காரணம், ஏன்னு சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அவ்வளவு பரக்கத்துகள் இருக்குது, அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அவ்வளவு நல்ல உபதேசங்கள் இருக்குது. இந்த நல்ல உபதேசங்களுக்கெல்லாம் மேலான ஒரு நல்ல உபதேசம் என்னன்னு தெரியுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சில நபர்கள் ஒரு சில சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் அவுசினி, எனக்கு நீங்கள் நசிகத் செய்யுங்க. யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமான ஒரு அமல் என்னவா இருக்கோ அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்க. யார் ரசூலல்லாஹ், நாங்கள் உங்கள்கிட்ட இந்த கேட்கக்கூடிய இந்த நசிக்கத்தை நாங்கள் பிறர் யார் இடத்துலையும் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நசிக்கத்தை நீங்கள் எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வார்த்தை லா தகலப். திரும்ப கேட்குறாங்க, யார் சொல்ல வேற என்னன்னு திரும்ப கேட்கக்கூடிய சமயத்திலே கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வார்த்தை லா தகலப், கோபம் வேண்டாம், கோவப்படாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி வேற, ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் வேற, ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? லா தகலப்புன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்களே, இதில் என்ன அப்படி விஷயங்கள் இருக்குது? ஆனால் பின்வரக்கூடிய இமாம்களான ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒருவனுக்கு கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும் அவன் கோபம் படவில்லை என்று சொன்னால் அவன் கழுதைக்கு ஒப்பானவன்னு சொல்கிறாங்க. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்படாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க, கோபம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அவன் கோபம் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் என்ன கழுதைக்கு ஒப்பானவன்னு சொல்கிறாங்க. ரெண்டும் முரண்பாடாக இருக்குது, ஒத்துப்போகலையே. ஏன், என்ன காரணம்? நம்ம இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தை என்னது, கோபம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும் கோபப்படலைன்னா. இன்றைக்கி நம்ம எதுக்கலாமல் கோபப்படுறோம். உஸ்தா ஏன்பா ஹோம்ஒர்க் பண்ணலை கோவப்படுறோம், அடித்தாங்கன்னா கோவப்படுறோம், அம்மாப்பா திட்டாங்கன்னா கோவப்படுறோம், ஃபோனை பிடிங்கிட்டாங்கன்னா கோவப்படுறோம், வெளியே போக விடலைன்னா கோவப்படுறோம். இதெல்லாம் கோவப்படுறதுக்கு சாதகமான விஷயங்களா, இந்த கோவப்படுறதுக்கு தோதுவான விஷயங்களா? இல்லவே இல்லை. சரி, கோவப்படுறதுனால என்ன நடக்கும்? ஏன் ரசூலுல்லாஹ் கோவப்பட வேண்டாம்னு சொன்னாங்க? அறிவியல் ரீதியாக இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க, கோபம் கொள்ளாதேன்னு சொல்லிட்டு. என்ன காரணம் தெரியுமா? ஒருவன் கோவப்படுறது மூலியமாக அவனுடைய இரத்த நாளங்கள் அதிகமான அழுத்தங்கள் ஏற்படுதாமா. அதிகமான அழுத்தங்களின் மூலியமாக அவனுடைய முகத்திற்கு போக வேண்டிய இரத்தங்கள்
அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள், அந்த அணுக்கள், செல்கள் வந்து எல்லாமே டேமேஜ் ஆகுது. கோவப்படுறதுனால, அதிகமான ரத்த அழுத்தங்கள் ஏற்படுறதுனால, டேமேஜ் ஆகிறதுனால முகம் விகாரமாகுது. அதனால தான் நம்ம கோவப்படக்கூடியவனை பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப மூஞ்சி விகாரமாக இருக்கும், ரொம்ப கடுகடுத்தவனை போல் இருப்பான். எப்போவுமே கோவப்படுறவன் பாருங்கள், பார்க்கவே முடியாது அவனை, அந்த மாதிரி தான் இருப்பான். இந்த கோவப்படுறவங்களையுமே 3 வகையை பிரித்து இருக்கிறாங்க. இந்த முதல் வகையினர் தான் வலுவிழந்தவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு அரசன் அடிமை, உஸ்தாத் ஸ்டூடெண்ட். உஸ்தாத் ஸ்டூடெண்ட்டுங்கிறது வேணாம், இங்கே அரசன் அடிமை நம்ம வச்சுப்போம். அரசன் அடிமை. இந்த அரசன் வந்து அந்த அடிமை என்ன தான் செஞ்சாலும் சரி, அவன் கோவப்பட ஏதாவது ஃபாய்தா இருக்குதா? அவன் அரசன் அவனால் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே முடியாது. அப்போ இதுதான் வலுவிழந்தவர்கள். இதைத்தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, கோபம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அவன் கோவப்படலைன்னு சொன்னால் அவன் கழுதைக்கு ஒப்பானவன். இரண்டாவது வகையினர் பற்றி சொல்லும்போது, அவங்க அடிக்கடி கோவப்படக்கூடியவங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்க இப்படி தொட்டுட்டா போதும் அந்த அளவுக்கு கோவம் வந்துடும். நம்ம இங்கே நிறைய பேரை பார்த்துருப்போம், சும்மா தான் லைட்டாக இடிச்சிருப்போம், ஒன்று கோவம் வந்துடும். இவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு குகையில் நெருப்பு மூடப்பட்டிருக்கு. குகையில் நெருப்பு மூடப்பட்டிருக்கு. நெருப்பு மூண்டி குகை முழுக்க புகையாக இருக்குது, புகை சூழ்ந்து இருக்குது. இந்த சமயத்தில் அந்த நெருப்பு, அந்த புகைகளுக்கெல்லாம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சம் இருக்குது தெரியுமா? அந்த மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சத்துக்கு உதாரணம் தான் நம்முடைய அறிவு, நம்முடைய கல்வி. இப்போ அந்த புகை சூழ்ந்திருக்கு, புகை மண்டலம் முழுதாக இருக்குது. அந்த நெருப்பு, அந்த ஒரே ஒரு திரி இருக்கக்கூடிய அந்த மெழுகுவர்த்தியுடைய வெளிச்சத்தில் அந்த மொத்த புகையும் விலகிடுமான்னு பார்த்தா இல்லவே இல்லை. அப்போ என்னங்க நடக்கும்? நாளை பின்ன அந்த மெழுகுவர்த்தியுடைய அந்த ஒளியும் அணைஞ்சு போகும், அந்த குகை பால் அடைஞ்சு அது இடிஞ்சு விழுந்துடும். இதுக்கு உதாரணம் நம்முடைய அறிவு. ஒரு மனிதன் அதிகமாக கோபம் கொள்ளக்கூடிய சமயத்தில், அதிகமாக கோவப்படக்கூடிய சமயத்தில், வெறுப்பாக கோவப்படக்கூடிய சமயத்தில், வேண்டாத விஷயங்கள் எல்லாம் கோவப்படக்கூடிய சமயத்தில் அவனுடைய அறிவு மழுகிறோம். நாளை பின் அவன் முட்டாளாக தான் இருக்கும். சரிங்க, கோவப்படுறதுனால என்ன நடக்க போகுது? அப்படி என்ன ஆயிரும்? முன்னாடி திருக்குறள் நம்மளாம் படிச்சிருப்போம். அதில் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. என்னங்க இதுக்கு அர்த்தம்? ஒரு புண்ணு வந்துருச்சு, தீயில் ஒரு சூடு வந்துருச்சு, அது ஆறிடும், நாளை பின்ன அது நல்லாவே ஆறிடும், அதோடைய வடு கூட இருக்காது. ஆனால் ஒருத்தனை நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி, முகத்துக்கு முன்னாடி அவனை திட்டக்கூடிய சமயத்தில் கோபத்தினால் நம்ம அறியாமல் நம்மளுடைய நாவிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய அந்த தாக்கம் இருக்குதே, அவனுடைய அவனை அந்த மரணத்தின் வரைக்கும் அவனை வந்து அது ஞாபகத்திலே வச்சிருக்க. இதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு அரசர், அந்த அரசருக்கு ஒரு மகன் இருந்தார், இளவரசர். இளவரசர் வந்து எப்படின்னு சொன்னால் ரொம்ப கெத்தானவர், கர்வம் கொண்டவர். இவர் நான் தான் நிற்கிறவர். கோபத்தில் தான் யோசிக்கவே மாட்டார், என்ன வார்த்தை வருதோ அப்படியே விட்டுருவார். எதிரில் இருக்கவர் யார், என்ன, எப்படிப்பட்டவர், எந்த நிலையில் உள்ளவர், எதையுமே பார்க்க மாட்டார். என்ன ஞாபகம் வருதோ, என்ன வார்த்தைகள் வாயில் வருதோ அதை விட்டுருவார். அப்போ ஒரு நாள் அவனுடைய அந்த அரசன் பாப்பா வந்து, மகனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணுமே, மகனுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லணுமே, இவன் அடிக்கடி கோவப்படுறானே, நாளை பின்ன இதனால் இவனுக்கு பகைவர்கள் ஏற்பட்டுருவாங்களேங்கிற ஒரு அச்சத்தில் அந்த மகனை கூப்பிட்டு கை நிறைய ஆணிகளை கையில் கொடுத்துட்டாரு. அதோட ஒரு சுவிட்சிலையும் கையில் கொடுத்துட்டாரு. இந்த செவத்தை பாரு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செவத்தில் எல்லா ஆணியும் நீ அடித்து முடிச்சுட்டு நான் போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு போயிடுவார். பையன் யோசிப்பான், எதுக்குடா வாப்பா இப்படி அடிக்க சொல்கிறாங்க, ஏன் அடிக்க சொல்கிறாங்க, என்ன காரணம்? சரி தெரியலை, நம்ம அடித்து வைப்போம்னு சொல்லிட்டு எல்லா ஆணியையும் செவத்தில் அடிச்சிட்டாரு. எல்லா ஆணியையும் செவத்தில் அடித்தாச்சு. திரும்ப வாப்பா வராங்க, வந்துட்டு அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு, இப்போ அடித்த ஆணி எல்லாத்தையும் பிடுங்கி கீழே போடுங்க. எல்லா ஆணையும் பிடுங்கி கீழே போட்டுட்டு இப்பவும் பார்க்க சொல்கிறார் அந்த செவத்தை. சற்று நேரத்திற்கு முன்னால் அழகாக அற்புதமாக பார்ப்பதற்கே சுவாரஸ்யமாக இருந்த அந்த செவர் இப்போ எப்படிங்க இருக்குது? அசிங்கமாக இருக்குது, பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்கதாக இருக்குது. ஏன், என்ன காரணம்? இதே போல தான் நீ உனக்கு எதிருள்ளவர்கள் நபர்களை எந்த ஒரு காரணத்தின் காரணமாகவும் இல்லாமல் அவனை கோபத்தினால் நீ திட்டியதனால் ஏற்படக்கூடிய வடு இதை போலத்தான் இருக்கும். வடு இது போலத்தான் இருக்கும். சரி, ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கோவப்படுறான்ல, ஒரு நபர் இன்னொரு நபர் மேலே கோவப்படுறதுனால என்னென்ன குணங்கள் நீங்கள் ஏற்படும்? என்னென்ன குணங்கள் ஏற்படும்? கிட்டத்தட்ட 10 குணங்கள் சொல்கிறாங்க வல்லுநர்கள்.
10 குணங்கள். அதில் முதலாவது குணம் என்னன்னு சொன்னால், ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே கோபம் கொள்கிறான். அந்த கோபம் கொல்லப்பட்ட நபர் இருப்பார் மஃபூல், அவர் ஏதாவது ஒரு விஷயத்தில் செல்வாக்கையோ அல்லது பெருமையை குலைந்து நிற்கக்கூடிய சமயத்தில் முதலாவதாக இவன் தான் சந்தோஷப்படுவான். முதலாவதாக இந்த ஃபாயில், இந்த கோபம் கொண்டு இருப்பான் தெரியுமா, அவன் தான் சந்தோஷப்படுவான். அவன் வேறு ஆளா இல்லை, ஒரு முஸ்லீம் தான் அவனும். எதிரில் கோபப்படப்பட்டவரும் ஒரு முஸ்லீமு தான். இருந்தாலும் அந்த முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு செல்வம் குலைந்து நின்றாலோ அல்லது பெருமை குலைந்து விட்டாலோ செல்வம் இல்லாமல் அவர் நடுத்தரவில் நின்றாலோ சந்தோஷப்படக்கூடிய முதல் நபர் இவராக தான் இருப்பார். 2வது குணம் என்னங்க ஏற்படும், அந்த எதிருள்ளவருக்கு ஏதாவது இன்னல்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதில் இவர் தான் சந்தோஷப்படுறது முதலாவதாக இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் யார் தெரியுமாங்க, ஒரு மூமின் யார் தெரியுமா, தனக்கு தான் என்ன விரும்புகிறானோ அதை யார் மற்றொரு மூமினுக்கு விரும்புவாரோ அவர் தான் உண்மையான மூமின். லா யுமினு அஹதுக்கும் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ், யார் ஈமான் கொள்ள மாட்டாங்க, ஈமான் கொள்ள உண்மையானவர்களாக இருக்க மாட்டாங்க. எப்படிப்பட்டவங்களாங்க, தான் விரும்பினதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்பணும். இவன் இன்னலை விரும்புவானா, இவனுக்கு கஷ்டம் ஏற்படுறதை இவன் விரும்புவானா, அப்போ பிறருக்கு அவன் ஏற்படுறதை அவன் விரும்புகிறான்னு அவன் மூமினா? இல்லவே இல்லை. இப்போ அடுத்தது 3வது ஒரு குணம் சொல்கிறாங்க, கோபப்படப்பட்டவர். அது கோபம் கொண்டவர் இல்லை, கோபப்படப்பட்டவர். அவரே கோபம் கொண்டவர்கிட்ட வந்துட்டு, இப்போ என்னை மன்னிச்சிரு, தெரியாதப்ப நான் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு நீ அதை கோபமாக எடுத்துக்கிட்ட, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நீ நம்மளை கோபப்படாத, நானும் உன்னை விட்டு விலகியே இருக்கிறேன்னு சொன்னாலும் இந்த கோபம் கொண்டவர் என்ன செய்வார்னா முடியாது. அது எப்படி முடியும்? நீ எனக்கு என்னென்னலாம் செஞ்சல்ல, என்னென்ன விஷயங்களை நீ அடிவாங்க வச்சல்ல, என்னென்ன விஷயங்களை நீ என்ன உஸ்தாட்ட போட்டு கொடுத்தல்ல, நான் எதுக்கு உன்னைய மன்னிக்கணும் கேட்பான். எதிரில் அந்த சகோதரன் தான், இஸ்லாமிய சகோதரன் தான், அவன் தான் கேட்பான். 4வது ஒரு குணம், முக்கியமான குணம் என்னன்னு சொன்னால் ஒரு ஏற்படும், எதிரில் உள்ளவனை கேவலமாக எண்ணுவான். நல்லவனாகவே இருந்தாலும் சரி, நல்ல படிக்கிறவனாகவே இருந்தாலும் சரி, நல்ல ஓதக்கூடியவனாகவே இருந்தாலும் சரி, எதிரில் உள்ள அந்த நபரை கேவலமாக எண்ணுவான். இது 4வதாக ஏற்படக்கூடிய குணம். அடுத்தது 5வதாக சொல்கிறாங்க, தவறான முறையில் அவனை பற்றி பேசுவான், புறம் பேசுவான். தவறான முறையில் அவனை பற்றி புறம் பேசுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, புறம் பேசுகிறதுக்கு என்னங்க தண்டனை நாளைக்கு மறுமையில்? புறம் பேசுகிறவனுக்கு என்னங்க உதாரணம்? அவனுடைய கறியை இவன் சாப்பிட்றதுக்கு உதாரணம். யாராவது மற்றொரு மனிதனுடைய கறியை சாப்பிடுவாங்களா? அப்போ சாப்பிட்றதுக்கு உதாரணமாக இருக்குது. அப்போ 6வது ஒரு குணம் என்னன்னு சொன்னால், அவனை கேவலப்படுத்துறதுல இவன் முதலாவதாக இருப்பான். 7வதாக சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய சமயத்தில் எல்லாம் அவனை துன்புறுத்துவான். சந்தர்ப்பம் எப்பப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் அவனை போய் உஸ்தாட போய் மாட்டி கொடுப்பான். சந்தர்ப்பம் எப்பப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் அவனை டீச்சர்ஸ்ட்டு அடிவாங்க வைப்பான். சந்தர்ப்பங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படுதோ முக்கியமாக இவன் முன்னிலையிலேருந்து அவன் அடிப்பான். சரிங்க, இத்தனை குணங்கள் இருக்குது, மொத்த 10 குணங்கள் சொல்லியிருக்கீங்களே, இந்த குணங்கள்லாம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? இந்த குணங்கள்லாம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? ஒரு மூமினாக இருப்பானா, ஒரு முஸ்லீமாக இருப்பானா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த சுன்னத்தான முறையில் அவன் வாழ்வானா? இல்லவே இல்லை. அவனுடைய மனசில், அவனுடைய கல்பில் இந்த பொறாமை குழுத புறம்பேசனுடைய குணங்கள் ஏற்பட்டதன் காரணமாக இது ஷிர்க் வரையும் கொண்டு போய் விட்டுரும். இது ஷிர்க் வரையும் கொண்டு போய் விட்டுரும். சரிங்க, இத்தனை விஷயங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது எல்லாத்தையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? படித்தா மட்டும்தான் முடியும். என்ன சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, தலபுல் இல்ம் ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் இல்மை தேடுறது அப்படிங்கிறது கடமை. இல்மை தேடுறதுங்கிறது கடமை. ஏங்க இல்மை தேடணும்? எதனால் இல்மை தேடணும்? இல்மை தேடுறதுனால என்ன ஃபாய்தா இருக்குது, என்ன பிரயோஜனங்கள் இருக்குது? இன்னைக்கு தான் சொல்கிறாங்களே, அனுபவம் ரீதியாக தான் நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், என்கிட்ட அனுபவம் இருக்குது, இத்தனை வருஷமாக நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்கிட்ட அனுபவம் இருக்குது, இத்தனை கடைகளில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்கிட்ட அனுபவம் இருக்குது, நான் முன்னேறிடுவேன், எனக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, படிக்க வேண்டிய தேவையே இல்லை. எத்தனை நாளைக்கு உயிர் வாழ்வ? படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, படிக்க வேண்டிய தேவையே இல்லைன்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு இந்த பூமியில் நீ புகழோடு இருப்ப? இதே ஒரு மனிதன் தன்னுடைய பாதையை தன்னுடைய வாழ்நாளை இல்மின் பக்கம் ஆக்கி கொண்டான்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அம்மா எழுத்தமி சுஃபிகி இல்மன் ஸஹல்லாஹு லஹு தரிகா இலல் ஜன்னா.
எவரோ தன்னுடைய பாதையை இல்மின் பக்கம் ஆக்கி கொண்டாரோ அவருடைய பாதையை அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்தின் பக்கம் லேசாக்கிடுவான். சொர்க்கம் கிடைக்கிறது லேசுங்க. அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு சொன்னால் அவளுக்கு அதற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்யணும். இந்த இல்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷங்களும் நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் கூடி இருக்கிறோம். இந்த மதரசாக்களில் இருக்கக்கூடிய சமயத்தில் மட்டும்தான் நம்ம குர்ஆன் ஓதுறோம். மதரசாக்களில் இருக்கக்கூடிய சமயத்தில் மட்டும்தான் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தைகள் நம்ம கேட்குறோம். அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க இல்மில். இல்மு வேண்டான்றீங்க அசால்ட்டா. யாருங்க சொன்னது? சொல்லுவாங்க நிறைய அறிஞர்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம், நிறைய வலைதளங்களில் பார்த்துருப்போம். படிக்காமல் முன்னேறின 10 நபர்களை நான் காட்டுவேன். அதில் ஒருத்தர் தான் பில்கேட்ஸ். இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார் பில்கேட்ஸு. நாம் இங்கே யோசிக்கணும், கூகுளை நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ மதுரையை சார்ந்தவர் சுந்தர பிச்சை. அவங்க தான். அவங்க எதனாங்களாம் சிஇஓ ஆனாங்க? படித்தாங்க, சிஇஓ ஆனாங்க. அப்போது நீங்கள் படிக்காத 10 நபர்களை உதாரணம் காட்டி இவங்கெல்லாம் முன்னேறி இருக்காங்க அதனால் படிக்க வேண்டாம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் படித்த 10 லட்சம் நபர்களை முன்னுதாரணம் காட்டலாம் நம்ம மாணவர்களாக இருந்து. இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம் மாணவர்களாக இருக்கக்கூடிய நாம், இன்றைக்கி இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய நாம், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக பல ஹிதமத்துகளை செய்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பல நபர்கள் மதரசாவுக்கு வரதுக்குள்ள நோக்கம் என்னங்க? ஸ்கூல் இருக்குது, காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது, ஃபுல் டைம் இருக்குது, ரெகுலர் ஸ்டடீஸ் இருக்குது. பெற்றோர்கள்ட்ட காரணம் கேட்டால் சொல்கிறாங்க, என் புள்ள வெளியே இருந்தால் கெட்டு போயிடுவாங்க, என் புள்ள வெளியில் இருந்தால் சேரக்கூடிய நபர்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவான், அதனால் நான் மதரசாவுக்கு வந்து சேர்க்குறேன். என் புள்ள வெளியில் இருந்தான்னு சொன்னால் பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிடுவான், அதனால் மதரசாவில் வந்து சேர்க்குறேன். இன்னைக்கு இல்லா மாஷா அல்லாஹ் ஒரு சில நபர்களுடைய பெற்றோர்களை தவிர்த்து மற்ற நபர்களை பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதான். நம்ம எதுக்காக மதரசாவுக்கு வாரோம்? ஏன் மதரசாவுக்கு நம்ம ஓதணும்? நம்ம மதரசாவில் ஓதணும்னு சொன்னால் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோங்கிறத அவங்க நினச்சி பார்க்கணும். எங்கள் உஸ்தாத் சொல்லுவாங்க, அசுகரத்தின் சித்திகை, அவங்க ஒருத்தன் ஒரு மதரசாவில் ஓதுறான், ஒரு மதரசாவுக்கு உள்ளே வாரான் அப்படின்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வாரான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இல்மை நுபுவத்தை அவன் படிக்கிறதுக்கு தகுதியானவன், லாயிக்கானவன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வாரான். அப்போ எப்படிங்க வெளியே போகிறான்? நம்ம ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம். நம்ம கடல் அலைகளை பார்த்துருப்போம், கடல்களை பார்த்துருப்போம். கடல்களில் தேவையில்லாத குப்பைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அலைகள் மூலிமா குப்பைகள்லாம் வெளியேற்றப்பட்டுரும். பார்த்துருக்கோம்ல, எத்தனையோ கடற்கரை ஓரங்களில் நம்ம பார்த்து குப்பைகள்லாம் ஒதுங்கி இருக்கும். தானாக உதாரணம், ஒருத்தன் 1வது முறை படிச்சுட்டு 2வது முறை படிச்சுட்டு 3வது முறையில் படிக்கலை அப்படின்னு சொன்னால் அவன் இந்த இல்மை நுபுவத்தை கற்றுக்கிறதுக்கு லாயக்கானவன் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டான். ஒருத்தனை அல்லாஹ் புறக்கணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவன் கேடு கட்டவனாக இருப்பாங்கிறத நம்ம இங்கே சிந்திச்சு பார்க்கணும். இல்மை நுபுவத்தை படிக்கிறதுக்கு ஒருத்தன் லாயிக்கானவன், இல்மை நுபுவத்தை படிக்கிறதுக்கு ஒருத்தன் தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு யார் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி அத்தனை வருஷங்களுடைய மதரசா படிப்பை முடிச்சுட்டு கையில் சனது வாங்கிட்டு தீனுடைய ஹிதமத்துக்கு யார் போகிறாங்களோ அவங்க தாங்க உண்மையான ஆலிமா இன்றைய காலத்தில் இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் பாதியில் மதரசா விட்டுட்டு போனாங்களோ, யார் யாரெல்லாம் பாதியிலே மதரசா விட்டுட்டு எனக்கு இந்த மதரசா பிடிக்கலை, இந்த மதரசாவில் உஸ்தாமார்கள் எல்லாம் என்னை அடிக்கிறாங்க, அதிகமாக எழுத கொடுக்குறாங்க, அதிகமாக படிக்க சொல்கிறாங்க, எனக்கு நேரமே இல்லை, நான் எப்போவாது ஒரு தடவை தானே கிளாஸுக்கு தூங்கவே செய்கிறேன், ஒரே என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு மாணவனுக்கு அழகல்ல. ஒரு மாணவன்னா யார் தெரியுமாங்க? ஒரு மாணவன்னா யார் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவன் ஜிகாத் செய்யணும். யார் கூட? நஃப்ஸு கூட அவன் ஜிகாத் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை படைச்சிட்டு பூமியை பார்த்து சொல்கிறான், பூமியை நீ என்ன செய்ய, உனக்கு யார் யார் எல்லாம் உன்னைய தேடி வராங்களோ அவங்களை நீ உன் காலுக்கு அடியில் போட்டுக்கோ. யார் யாரெல்லாம் உன்னைய தேடி உன்னைய நாடி உன்னைய சார்ந்து இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீ உனக்கு காலுக்கு அடியில் போட்டுக்கோ. யார் யார் எல்லாம் என்னையை தேடி என்னைய நாடி என்னை நோக்கி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ காலுக்கு அடியில் கடன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ இதெல்லாம் நம்ம விளக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்க? நாம் அல்லாஹ்வை தேடி போனால் போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த இல்மை நுபுவத்தை கற்றுக்கிட்டா போதும். மார்க்க கல்வி வேறு, உலக கல்வி வேறு இல்லவே இல்லை.
மார்க்க கல்வி உலக கல்வி ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். இன்னைக்கு மார்க்க கல்வியிலேருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி வாழக்கூடிய நபர்கள் தான் சுவாலஜி, சைக்காலஜி, ஃபிசிக்கலு இது எல்லாத்தையுமே எடுத்து பிரித்தவங்க. பிரித்ததுக்கு காரணம் என்னங்க? இல்மை நுபுவத்தை யாரும் கற்றுக்கக்கூடாது, கற்றுக்கிட்டாங்கன்னா முன்னேறிடுவாங்க. யார் ஒருவன் ஆலிமோட இந்த துறையை முழுவதுமாக படித்து முடிக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வல்லுநர்களுக்கெல்லாம் மேலானவனாக இருப்பான். ஏங்க, எல்லாமே இதுலேருந்து வந்தது தான், எல்லாமே இந்த மார்க்க கல்வியிலேருந்து வந்தது தான் இந்த உலக கல்வி எல்லாமே. ஆகையினால நாம் வாழக்கூடிய இந்த சமயத்தில், வாழக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கையோட இந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வாழணும். இன்ஷா அல்லாஹ் வாழலாமா? இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலேயே வாழக்கூடிய தௌஃபீக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு வழியில் நம்மளை வாழ சொன்னாங்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு வழியை நம்மளுக்கு காட்டி தந்தாங்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்பற்றிய சகாபாக்கள் எந்த ஒரு வழியில் சென்றாங்களோ அந்த ஒரு வழியில் நடைபெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.